அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 70 வீக்கெண்ட் எபிசோட் சண்டேயோட. விஜய் சேதுபதி உள்ளே வரும்போதே வந்து இந்த கோவம், பிரச்சனை, தகராறு இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே ஒரு கோவம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்றத வந்து சுட்டி காட்டினார். அண்டு கேப்டன்சி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. ஆக்சுவலாக வந்து அந்த முட்டையை பற்றி பேசினார். ஆக்சுவலாக ஒரு 3 முட்டையை பிடிக்கிட்டு இன்னொரு 3 முட்டையை வந்து கேட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்ற மாதிரி அதை ஹைலைட் பண்ணார். ஸோ அதை பற்றி பேசுவாருங்கிற ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனார். உள்ளே போயிட்டு 10 வீக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து போன வாரம் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின் போது பவித்ராவையும் ரஞ்சித்தையும் நிற்க வச்சார். பவித்ரா உங்களுக்கு எத்தனை ஓட்டு அப்படின்னு கேட்டார். 6 ஓட்டு. அப்போ உங்களை விட அதிகமான ஓட்டு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். ரஞ்சித்துக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். என்னென்னா, கேப்டன்சி டாஸ்க் வந்து கேப்டன்சி வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னு நம்மளே வந்து நிறைய இடங்களில் கேப்டன் யாருன்றது நம்மளே வந்து மறந்துட்டோங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து ஒருத்தரையாக கேட்குறாரு. கேப்டன்சி பற்றி கேட்கும்போது ராயன்கிட்ட கேட்குறாரு. ராயன் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு பேட் கேப்டன். அவர் வந்து நிறைய இடங்களில் பேசியிருந்துருக்கலாம், நிறைய இடங்களில் பேசலை. அண்ட் அவர் வந்து காணாமல் போயிட்டாருங்கிற ஒரு விஷயத்தை பற்றி, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ராயன் சொன்னார். அதுக்கப்புறம் மஞ்சரி பேசும்போது தான் ரொம்ப இன்னும் தெளிவாக சொன்னாங்க. அதாவது அவர் வந்து ஒரு நோட்டீஸ் படிக்கும்போது அங்கே இருக்கிறாரு கேப்டனாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கேப்டன் தான் இந்த வீட்டை வழி நடத்தணும். பட் ஆனால் அந்த கேப்டனையே நம்ம வழி நடத்துகிற ஒரு நிலைமையில் இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அவர்கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. அண்டு அவர் வந்து இருக்கிறாருங்கிற ஒரு ப்ரெசன்ஸே இல்லாமல் இருந்தார். கேப்டன்ற ஒரு ப்ரெசன்ஸே இல்லாமல் இருந்துச்சு இந்த வீட்டில். ஸோ அவர் வந்து சரியாக பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் ராணவ் வந்து அடுத்து பேச வரும்போது ராணவ் வந்து இன்னும் கன்ஃபியூஸ் தான். அது கூட இன்னும் ஒழுங்காக சொல்லலை. அப்போது பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது எனக்கும் புரியல. ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதியை வந்து கேட்கும்போது ராணவ் ஏன் இந்த மாதிரி போட்டு குழப்பி பேசுகிறப்பலன்னு எனக்கும் புரியல. பட் ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த ஷோ ராணவ் ஏதோ கொஞ்சம் உருப்படியாக பேசுன மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அருண் வந்து ரஞ்சித்தை அவரை பற்றி எதாவது சொல்லிட்டா அவர் எதாவது தப்பாக நினச்சிப்பாருன்றதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. பட் அருணையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாக்லின் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஜாக்லின் சொல்லும்போது என்னென்னா, அவர் வந்து ஒரு டிஃபென்ஸ் மோடில் இருக்கிறாரு. பட் அதே சமயத்தில் சில இடங்களில் வந்து சொல்லவும் செய்கிறாரு. ஆனால் அது ஏன் வந்து அவர் மனசில் இருக்கிறத ஏன் ஓப்பனாக வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டுறாரு, அது ஏன் அந்த மாதிரி அவர் வந்து கட்டுப்படுத்துறாருன்னு தெரில. அது சொல்லணுங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் ஜாக்லின் வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து தர்ஷிகா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆளுமையே இல்லை, அவர் வந்து கேப்டன்ற அந்த ஒரு பவரை வந்து அவர் யூஸ் பண்ணவும் இல்லை, ஒன்றுமே பண்ணலைன்னு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, அவர் ரொம்ப அழகாக சொன்னார். ஃபனியாக சொன்னார், பட் அழகாக சொன்னார். கேப்டன் வந்து அண்ணன் வந்து ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இல்லை. அவர் வந்து ஒரு கேப்டனாக யோசிச்சிங்கன்னா அவர் வந்து ஒரு பரிதாபத்துக்கான ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து நினைக்கிறேன் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லிட்டா யாருக்காவது ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவர் ஒரு மாஸ்க் போட்டு அதை வந்து கட்டுப்படுத்தி அதை வந்து வெளியே காட்டாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொன்னார். சௌந்தர்யா வந்து இன்னும் ஃபனி. சௌந்தர்யா வந்து கேப்டன் இவர் தான்ங்கிறதே மறந்து போச்சுங்க. அவர் முகத்தை பார்த்தா கூட ஐயோ இவர் தான் கேப்டன்னு கூட சில சமயங்களில் ஞாபகம் வர மாட்டேது. சில சமயங்கள் வந்து ஆமாம் இவர் தான் கேப்டன்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த வீட்டில் இல்லவே இல்லை. அன்ஷிதாவும் அதே தான் சொன்னாங்க. அவர் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு கேப்டன்ற ஒரு ஞாபகமே எங்களுக்கு இல்லை, மறந்து போச்சு டோட்டலாக அப்படின்னு. அப்புறம் ரஞ்சித் கிட்ட திருப்பி கேட்குறாரு. ரஞ்சித் கிட்ட வந்து விஜய் சேதுபதி என்ன எதிர்பார்க்குறேன்னா, நான் வந்து எனக்கு உள்ள கோவம்லாம் இருக்கும், பட் நான் வந்து பயந்து தான் கட்டுப்படுத்திட்டேன். அது வந்து சில விஷயங்களில் வந்து நான் பேசியிருக்கணும், பேசலை, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்தார். பட் ஆனால் இவர் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தார். அவருக்கு விஜய் சேதுபதியே சொல்லிட்டார், சார் டீமே சொல்லிட்டாங்க சார், 100 நிமிஷமாக உள்ளே இருக்கிறேன், நான் வந்து நின்றுட்டுருக்கேன், இந்த கேள்விக்கு பதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் நின்றுட்டுருக்கேன். 100னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 40 minutes நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள்,
தயவு செஞ்சு ஒரு பதில் சொல்லுங்கள் சார், நான் வந்து ஒரு இடைவெளி, சின்ன இடைவெளியில் நான் பெரிய இடைவெளிக்கே போகிறேன்னு. பட் அவர் ரொம்ப நேரம் அதை பற்றி பேச பார்க்குறாரு. பரவாயில்ல சார், நான் ஒரு பெரிய இடைவெளிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்து போய் இவர்கிட்ட சொல்கிறாரு சார், ரஞ்சித் கிட்ட 10 வாரங்கள் கடந்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வரும், அதுக்கப்புறமா அப்படியே டக்குன்னு டாஸ்க் வரும், டிக்கெட் டு ஃபினாலே வந்துடும், அதுக்கப்புறம் மெயின் ஃபைனல் வீக்கு போயிடும், அது வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுதாரிச்சிக்கலன்னா வந்து சரியாக இருக்காதுன்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து இந்த கான்வர்சேஷன் இடையிலே வந்து விஜய் சேதுபதி நிறைய கேள்விகள் கேட்டார். சார் நீங்கள் வந்து சில இடங்களில் கோவப்பட்டிருக்கீங்க சார், நீங்கள் வந்து கோவப்படாமலாம் கிடையாது, இந்த முட்டையை எடுத்ததுக்கு அவ்வளோ கோவப்பட்டீங்க நீங்கள், அப்போ அது என்ன சார், அது முட்டை எடுக்கும்போது உங்களுக்கு கோவம் வந்துச்சுல்ல, அப்போ வந்து கோவம் வரும்ல உங்களுக்கு, அப்போ ஏன் அந்த கோவத்தை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி அதை வேறு மாதிரி இப்போ காட்டுறீங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து கோவமானவரா இல்லை பாசமானவரா, அதாவது நான் நீங்கள் நடிக்கிறீங்கன்னுலாம் சொல்லலை, பட் உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஏதோ பயப்படுறீங்க, அதுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. நீங்கள் சௌந்தர்யா வந்து இந்த பேட்ஜ் போடலங்கிறதுக்காக பேட்ஜ் மூஞ்சிலே தைச்சிடணும்லாம் சொன்னீங்களே சார், அப்போ வந்து அப்போ அதெல்லாம் கோவம் இல்லையா சார்? அதே மாதிரி நீங்கள் இந்த முட்டை எடுக்கிற டைமில் கூட ராயன் வந்து ராயன் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் பேசுங்க, எப்படி முத்து எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி காட்டினார். ஸோ அவருக்கு கோவம் வருது தான், இல்லைன்னு சொல்ல, நம்மளே பார்த்துருக்குறோம். இப்போ நான் நேற்று எபிசோடு கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கைத்தட்டி சிரிச்சதுக்கு வந்து அவர் கோவமாக தான் அதை ரியாக்ட் பண்ணார். ஸோ அவருக்கு கோவம் வருது, பட் ஆனால் வந்து அதை ஏன் கட்டுப்படுத்துகிறாருன்னு தெரில. எனக்கும் கோவம் வரும், பட் சில இடங்களில் நம்ம வந்து பேசணும், அப்படி சில இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணோன்னா வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும். இப்போ தீபக் கூட போகும்போது சொன்னேன், நீங்கள் வந்து பார்த்துக்கடா, கோவம் வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்துக்கோன்னு. அவனுக்கும் ஃபஸ்ட்டு 3 வீக்கில் வந்து கோவம் பயங்கரமாக கோவம் வந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய பேருக்குள்ளார பிரச்சனையே இருந்துச்சு. பட் போக வந்து தீபக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, பாலிஷ்டாகி இந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அவர் வந்து 60வது நாளில் ஒரு பேசின ஸ்பீச்சை பற்றி பேசி இவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து பாராட்டி கை தட்டினாங்க. ஆனால் நீங்கள் வந்து 60 நாளைக்கு அப்புறமா நீங்கள் வந்து மாறலை, திருப்பியும் பழைய இதுக்கே போயிட்டீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். அதே மாதிரி ராணுவக்கிட்ட போய் பேசுகிறார் ரஞ்சித். அப்போவும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெளியே போய் என்ன சேர்ந்துடும், எனக்கு வந்து இது வந்து தப்பாக, நான் ஒருத்தரை வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது தப்பாக போய் சேருது, அது தப்பாகிடுது, அதெல்லாம் தான் எனக்கு சொல்கிறாரு, எனக்கு புரியுது. அவருக்கு இன்னும் கூட வந்து இந்த எனக்கு கோவம் இருக்குது, நான் எனக்கும் கோவம் வரும் தான், மனுஷனோட இயல்பு கோவம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இருந்தேன். ஆக்சுவலாக கோவப்படுறது தப்பு கிடையாது. கமல் சார் இருக்கும்போது கூட சொல்லுவார்ல, இந்த கோவங்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் கோவமும் நீங்கள் வந்து பழகணும், ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து எங்கே கோவப்படணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு இடத்துல வந்து அது கோவம்னு இல்லை, பட் வாய்ஸ் அவுட் பண்ணலாம். அதாவது நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அவர் கேப்டனாக இருந்த போது நிறைய இடங்களில் பிரச்சனைகள் நடந்துச்சு, அவர் வந்து எங்கேயாவது போயிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கலாம். கோவப்பட்டு தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லோரையும் நிறுத்திட்டு கேளுங்கப்பா அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. நிறைய இடங்களில் அவரே கோவப்பட்டிருக்காரு. பூசானா நான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா நான் கேட்க மாட்டேன், அதுவும் கோவம் தான், அதுவும் ஒரு விதத்தில் கோவம் தான். ஸோ ரௌத்திரம் பழகுன்னு கமல் சாரும் நிறைய அடிக்கடி நம்ம போன சீசன்லலாம் சொல்லியிருக்காரு. அதாவது கோவப்படுறது தப்பு இல்லை, பட் ஆனால் அந்த ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத வந்து மைண்டில் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஏன்னா சடனாக நம்ம வந்து கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வந்து கோவத்தில் நிறைய வார்த்தைகளை விட்டுருவோம், அதுக்கப்புறம் அதை வந்து அள்ள முடியாது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும், சுதாரிச்சுக்கணும். மேபி அவர் அதுக்கு பயப்படுறாரான்னு தெரியல, அவர் டக்குன்னு ரொம்ப விஷயங்கள் சொல்லிடுவாருன்றதா பயப்படாது தெரியல. பட் அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் வந்து கரெக்டாக பேசினார்னா, ஐ திங்க் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசினார்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிரேக் போயிட்டார் இல்லை, பிரேக் போய்ட்டு வந்தப்புறம் அந்த விஜய் சேதுபதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அழகாக. கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள், அதாவது கண்டஸ்டன்ஸ்லாம் அது அந்த பிரேக் முடிஞ்சு வெளியே வரும்போது பேசுகிறாரு. கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது வந்து இந்த மாதிரிலாம் இருக்கே, ஏன் வந்து இப்படி வந்து சுற்றி வளைச்சலாம் சொல்கிறாங்க, இவனை ரஞ்சித்தை வந்து சுற்றி வளைச்சலாம் சொல்கிறாங்க. அவர் அழகாக சொல்கிறாரு. அதாவது இது வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க. என்னென்னா அவங்க ஏதாவது சொல்லி வெளியில் வந்து அது தப்பாக போர்ட்ரே ஆயிடுச்சுன்னா அவங்களோட
அவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு செலிப்ரிட்டியாக வர போகிறாங்க. ஸோ அவங்க வெளியே வரும்போது உங்கள் முகத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் திருப்பி நீங்கள் அதே மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் ஒரு பயம் இருக்கும். அந்த பதட்டம், அந்த பயமெல்லாம் தான் வந்து அவங்களை வந்து இந்த மாதிரி செய்யுது. ஏன்னா இது வந்து அதாவது இது 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 வந்து ஒரு வரம் மாதிரி. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது, வேறு விஷயம். அதாவது நான் என்ன பண்ணேங்கிறது வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து சொல்லுவார், ஒரு ராத்திரி தூங்குறதுக்கும் போது கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு படுத்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படிங்கிறது யோசிச்சிங்கனாலே அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது யோசித்தாலே வந்து வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும்னு ரொம்ப அழகாக சொன்னார். அதுக்கப்புறம் தர்ஷிகா அந்த ஒரு ஆளையாக சேவ் பண்ணார். சௌந்தர்யாவுக்கு வந்து நீ இனிமேல் கோவப்படக்கூடாது, அடுத்த 11 வாரத்துலேருந்து கோவப்படக்கூடாது. அதே மாதிரி பவித்ரா, அன்ஷிதா, ஜாக்லின் வந்து எல்லாரையும் சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார். அருண் இஸ் ஸ்டில் நாட் ஹாப்பி. அவர் இன்னும் அது மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த லேபர் மேனேஜர்ஸ் ப்ராப்ளம், அந்த பேசின ஸ்கில்டு ஒர்க்கர் பேசின டாபிக் வந்து இன்னும் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த எபிசோட் வந்து ஒரே நாள் ஷூட் பண்ணிருப்பாங்க. ஸோ காலையில் வந்து அந்த எபிசோட் ஷூட் பண்ணியிருப்பாங்க, இந்த பிரச்சனை கேள்வி கேட்டதுலாம். மத்தியானத்துக்கு மேலே வந்து இந்த எபிசோட் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு இன்னும் அது அவரோட ஃபேஸ்லேயே தெரியுது. அவர் சேவ் ஆகிட்டாருன்னு சொல்லும்போது கூட வந்து அவர் பெருசாக ஒன்றும் சந்தோஷம் காட்டல. அதுக்கப்புறம் விஷாலியும் தர்ஷிகாவும் ஒன்றா வச்சாங்க. இதெல்லாம் பிளான் தான், சேனல் பிளான் தான் இதெல்லாம். அவங்க 2 பேரும் ஒன்றா உட்கார வச்சு இமோஷனலாக எதாவது ஆகும் அப்படின்னு. பட் தர்ஷிகா வந்து உள்ளே அவ்வளோ பெருசாக காட்டிக்கல, அழலை. ஆனால் தர்ஷிகா வந்து அவங்களுடைய அந்த காதல் பயப்பட்டதுனால விஷாலுக்கு தனியாக போய் நீ வந்து கப்பு வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட ரிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் தலைவன் வந்து கிளியராக தான் இருக்காப்புல. தலைவன் வந்து சொல்லிட்டாப்புல, இதை வந்து அவங்களோட பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து எனக்கே தெரியும், அது வந்து லவ்லாம் தேவையில்லை, இது ஒரு பாசம் தான், நம்ம வந்து அந்த இதுக்கெலாம் போகணும்னு நினச்சிட்டேன். ஏன்னா அதனால் வந்து பாதிக்கப்படுவாங்க, அதனால் அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்கிறாரு. ராயன் வந்து கிளியராக ஒரு விஷயம் பேசுகிறாப்புல. இந்த மாதிரி இந்த அன்ஷிதாவும் பவித்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அழுது பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னு அன்ஷிதா சொல்லுவாங்க. இது வந்து தர்ஷிகா போனதுக்கப்புறமா பேசுவாங்க. பேசும்போது ராயன் ஒரு விஷயம் நல்லா கிளாரிட்டியோடு சொல்லுவாப்புல. நீ ஓட்டிங் பண்ணதை பற்றி யோசிக்கிறியா? நான் கூட தான் சத்யாவுக்கு வந்து ஓட் பண்ணேன். இது வந்து கேமு, நம்ம வந்து கேம் விளையாட தான் வந்துருக்குறோம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து யாரையா ஒருத்தர் வெளியாக்கி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம உள்ள அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா கேம் விளையாட முடியாது. ஸோ அதை பற்றியில் நீ வந்து சீரியஸாக போட்டு மனசு போட்டு குழப்பிக்காத, நீ வந்து ஃப்ரீயாக விடு அப்படின்னு ராயன் சொல்லப்பல. அது ரொம்ப கிளியரான ஒரு விஷயமாக பேசினாப்புல. அது வந்து ஓகே, அந்த கிளாரிட்டி ராயன் கிட்டே இருக்குன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து தர்ஷிகா மேடையில் வந்ததுக்கப்புறம் தர்ஷிகா வேஸ்டட். ஆக்சுவலாக தர்ஷிகா வாஸ் அ ப்ராமிசிங் பிளேயர். அவரும் சொல்லுவார், நாங்கள் வந்து மிஸ் பண்ணுவோம் ஒரு நல்ல ஒரு பிளேயரை. நீங்கள் வந்தால் 100% 200% கொடுப்பேன்லாம் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் வந்து கோட்டை விட்டீங்க. எதில் கோட்டை விட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்கே மிஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு தெரியுது உள்ள இந்த விஷால் இந்த லவ் மேட்ரு, இந்த கிரிஞ்சாக ஒரு லவ் மேட்ரு பண்ணாங்களா, அதில் தான் அவங்களோட கேம் பிளே போச்சுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. அதை கேட்குறாரு. பட் அவங்க சொல்கிறதுக்கு அது வெளிப்படையாக சொல்ல முடியல. பட் அந்த ஜேர்னி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அந்த ஜேர்னி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா தர்ஷிகிட்ட கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எங்கே நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்றது அப்படின்போது அது பொண்ணுக்கு தெரியுது. அது சொல்ல முடியல. ஆனால் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் சார், நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்புறம் கங்க்ராச்சுலேட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே உங்ககிட்டலாம் வந்து தனியாக வந்து கன்ஃபெஷன் ரூமில் பேச போகிறோம் வாங்க அப்படின்னாரு. ஸோ இது வந்து லைக் ஓவராலாக வந்து எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் சேதுபதி வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ப்ரோவாக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஜெஃப் வந்தப்போ ஜெஃப்புக்கு வந்து நீ வந்து என்னாச்சு அப்படின்னு வந்துட்டு ஹார்ட் பீட்டு சார் வேக மாட்டேங்குது சார் அப்படின்னு அது கொஞ்சம் ஃபனியாக இருந்துச்சு. அப்போ வந்து அவர் கேட்டார், ஓகே பேபி அப்படின்னு கேட்டார் விஜய் சேதுபதி. அதெல்லாம் ஃபனியாக இருந்துச்சு. அண்ட் எப்படி சொன்னார்னா, ஜெஃப் நீ வந்து தனியாக விளையாடு, நீ வந்து கரெக்டாக விளையாடுற, நீ வந்து யாரையும் சார்ந்து விளையாடாமல் நீ தனியாக விளையாடு, நீ வந்து
தைரியமாக விளையாடு, இதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்காது. அப்புறம் பாட்டுலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா பேனா கேட்டாப்புல, பேனா வந்து கொடுக்குறேன் சார்னு. அப்புறம் எக்ஸிட் ஆகும்போது யார்கிட்ட சொல்லிடாது அப்படின்னா, இல்லை சார் எனக்கு ஊசி போட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்குன்னு சொல்லி வெளியே போகும்போது ஊசி போட்ட மாதிரியே தேய்ச்சிக்கிட்டே போவான் அந்த பையன். அதுக்கப்புறம் தீபக் வர சொன்னாங்க. தீபக் வந்து அவர் ரொம்ப ப்ரோவாக பேசினாரோ அப்படின்னு தீபக் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் சூப்பராக விளையாடுறீங்க, நீங்கள் வந்து கரெக்டான ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஓவராக கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணி விட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. மேபி அதுவும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். டீமோட எல்லாரையும் அப்படி உசுப்பேத்தி விட்டுட்டு எப்படி கேம் விளையாடுறாங்கன்றதை பார்க்கணுன்றதுக்காக பண்ணாங்களோ என்னமோ தெரில. எனக்கு கடைசியில் அவர் சொல்லும் போது அப்படி தான் தோணுச்சு. இவங்க வந்து அடுத்த வாரம் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களாம் தனியாக பேசுறது ஒரு நல்ல விஷயமா போச்சுன்னு சொன்னது வந்து ஐ திங்க் இது வந்து அவங்களோட பிளான் தான் போல இருக்குது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்தார். முத்துக்குமரனுக்கும் அவர் இப்படி தான் பேசுறது, நீங்கள் உனக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும், நீ நினைச்ச விஷயம் கிடைக்கும்ன்ற மாதிரி. அப்போ ட்ரோஃபி வந்து முத்துக்குமரனுக்கு தான் அப்படிங்கிறது வந்து அப்படி சொன்னாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்டு முத்துக்குமரன் வெளியில் எக்ஸிட் ஆகும்போது ரொம்ப முத்துக்குமரன் நல்ல ஒரு விஷயம் சொன்னாப்புல. அதாவது எனக்கு பதட்டமாக இருக்குது, ஆனால் வந்து அந்த 105வது நாளில் வந்து உங்கள் பக்கத்தில் நின்று நான் வந்து நிற்கணும் சார் அப்படின்னு ஒரு எனக்கு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி இந்த தவறுகளெல்லாம் அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமேல் நான் வந்து தவறெல்லாம் யோசித்து திருத்திக்கிட்டு வந்து சரியாக விளையாடணும்னு நம்புகிறேன். நான் வந்து அதாவது அவர் எப்படி எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருன்னா, நைட்டெல்லாம் தண்ணி குடிச்சிட்டேன்னா காலையில் எனக்கு வந்து முழிப்பு வந்துடும், இயற்கை என்னை அழைக்கும், அதனால முழிப்பு வந்துடும். அப்போ நான் வந்து திருப்பியும் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி பிளான் பண்ணி எல்லாத்தையும் அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நான் பிளான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து பிக் பாஸில் வந்து அவர் வின் பண்ணணுங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிறார். ஸோ ஐ திங்க் முத்துக்குமரன் வந்து இதுக்காகவே என்ன சொல்கிறது தேர்ச்சி பெற்று இதுக்காகவே வந்திருக்கிறார். ஸோ அதனால தான் இந்த கேமை வந்து அவர் வேறு மாதிரி பார்க்குறாரு முத்துக்குமரன். ஸோ ஐ திங்க் தெரில, போக தான் தெரியும். அப்புறம் ஜாக்லின் வர சொன்னாங்க. ஜாக்லின்ட்டையும் அதே மாதிரி அவர் பேசும்போது நீங்கள் வந்து அந்த பழைய ஜாக்லின் எனக்கு வேணும், நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க நான் வந்து அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது சார், நான் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அண்டு மாற்றி அதை வந்து கரெக்டான கேமை விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு ஜாக்லின் சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, ஆமாம் நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, அந்த பழைய ஜாக்லின் வேணும், அந்த வைப் அந்த இது குறைஞ்சிடுச்சு, அந்த பழைய ஜாக்லினை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அருண் வரும்போது அருண் இன்னும் சோகத்திலே இருக்கிறாரு. அப்போ அருண் கிட்ட அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை சார் எனக்கு வந்து அந்த சம்பவம் வந்து எப்படி போற்றே இருக்குன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் எப்படி யோசிக்காதீங்க, அப்படி போற்றே இருக்கா அப்படின்னு மக்கள்லாம் கேட்டாங்க. அவங்க கை தட்டினாங்க, கண்ணெல்லாம் கலங்கினார். ஸோ இமோஷனலாக இருக்குது, நீங்கள் வெளியே போகும்போது இமோஷனலாக போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யாராவது சொல்லிடும்போது பவித்ரா வர சொன்னாங்க. பவித்ராவும் எல்லாருமே, பவித்ரா அதுக்கப்புறம் விஷாலுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். அதாவது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நெகட்டிவ்ன்றது வந்து நீங்கள் இந்த விஷயங்களை மாற்றி நீங்கள் வந்து 10 வாரம் முடிஞ்சிச்சு, அதை விட்டுருங்க, இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் விளையாடுங்கன்ற மாதிரி தான் பேசினார். ராணுவுக்கு வந்து சொல்லும் போது நான் வந்து இது வரைக்கும் ஏனோ தானோ விளையாடிட்டு இருந்தேன் சார், இனிமேல் நான் வந்து கரெக்டாக விளையாடணும்னு நினைக்கிறேன் போது ஃபனியாக கேட்டார், கரெக்டுனா என்ன அர்த்தம் தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா அவங்களும் வந்து இமோஷனலாக இருக்காருங்க. அப்புறம் சௌந்தர்யா வந்து ஃபனியாக இருந்துச்சு, கோவத்தை தள்ளி வைங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தனியாக விளையாடுங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் பண்ணுற ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்குனே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகாதீங்கன்ற விஷயத்தெல்லாம் சொன்னார். ஸோ நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து நிறைய பாசிட்டிவ் நோட்ஸ் நிறைய கொடுத்துருக்கிறாரு, அண்ட் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து முக்கால்வாசி நேரம் வந்து ரஞ்சித்தை ரோஸ் பண்ணது நிறைய போச்சு டைமு. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கன்ஃபெஷன் ரூமில் நடந்த விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக எப்படியாவது நீங்களாம் விளையாடணுங்கிறதுக்காக அவர் செஞ்சங்கிறது வந்து அவர் தனியாக வெளியே வரும்போது சொன்னார். இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம், அது பேசுனது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன், அடுத்த வாரத்துலேருந்து ஒழுங்காக விளையாடுவாங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ ஓகே, பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன ஆகும்னு தெரியாது. நாளைக்கு காலையில் இவங்கெல்லாம் எந்திரிக்கும் போது என்ன மைண்ட் செட்டோட எந்திரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன இந்த எபிசோடோட எண்டில் வந்து இந்த கோவங்கிற விஷயத்தை பற்றி மறுபடியும் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா நம்ம கோவப்படுறது தப்பு இல்லை, பட் ஆனால் அந்த கோவம் வந்து நியாயமான ஒரு கோவமாக இருக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு சடனாக நம்ம வந்து முடிவு எடுத்துகிட்டு
கோவத்தினால முடிவு எடுப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோவத்தினால முடிவு எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செயல்படுத்தினா அது வந்து ஒரு சர்ச்சையில் முடியலாம், இல்லை தப்பான ஒரு விஷயத்தில் போய் முடியலாம். ஸோ அதனால் நம்ம கோவப்படக்கூடாதுங்கள, பட் அது வந்து ப்ராப்பரான ஒரு விஷயத்துக்கு அது என்ன அந்த அந்த காஸ்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் வர மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னால் ஓகே. ஸோ அந்த கோவங்கிறத விட வாய்ஸ் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னும் போது இப்போ அருணுக்கும் தீபாவுக்கும் நடந்த விஷயத்தில் ரஞ்சித் வந்து அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொன்னார். ஏன்னா அவர் கேப்டனாக இருந்து 2 வீட்டுக்கு இடையிலையும் அவர் கேப்டனாக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயும் வரலாம், அந்த வீட்டுக்குள்ளேயும் போகலாம். அவர் அது வந்து ஏன் புரிஞ்சிக்கலன்னு தெரியல, இல்லைன்னா இதனால் ஏதாவது பிரச்சனை விளைவுகள் வருமாங்கிறத யோசிச்சுட்டு அவர் வந்து பயந்துட்டு அதை செய்யலையான்னு தெரில. ஸோ அந்த பவரை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ எந்த நேரத்தில் நம்ம எந்த விஷயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை எப்படி அதை வந்து அந்த அணுகுமுறைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லணும்னு விரும்பினேன். ஏன்னா அந்த கோவங்கிறது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் தான். எனக்கும் கோவம் வரும், பட் எங்கே கோவப்படணும் எங்கே கோவப்படக்கூடாதுங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது வந்து ஒரு லெசன். அது எல்லாருக்குமே எனக்கும் உட்பட ஒரு லெசன் தான். ஸோ ஐ திங்க் இந்த எபிசோடு இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.